ஐயனார் திணை நாளுக்கான பிரமல பாத்தீங்கன்னா பல்லவன் எல்லா காம்படிஷனுமே வெற்றி பெறாங்க. பல்லவனை ஸ்டேஜில் கூப்பிட்டு பல்லவனுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் சேரன் வராத பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே வருத்தமா அதெல்லாம் வாங்குறாங்க. கடைசி நிமிஷத்துல சேரன் வந்துறாங்க. பல்லவன் பிரைஸ் வாங்குறத பார்த்துட்டு சேரன் சந்தோஷப்படுறாங்க. பல்லவன் சேரனை பார்த்ததுமே வேகமா ஓடியான ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் அண்ணனை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. எங்க அண்ணா என்கிட்ட பேசாம இருந்தாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா காம்படிஷன்லயும் நான் பேர் கொடுத்து அதுல வின் பண்ண அண்ணா பேசுவாங்க ஒரே ஆசைக்காக நான் எல்லா காம்படிஷனுமே கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இவரை அண்ணா ஸ்தானத்துல இல்ல என் அப்பா ஸ்தானத்துல தான் நான் வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழன் பாண்டியன் எல்லாருமே கூப்பிட்டு தான் வாங்கின மண்டல அவங்க கழுத்துலயும் போட்டு விட்டு பல்லவன் பெருமைப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சேரன் சோழன் பாண்டியன் 3 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனதும் பல்லவனை எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க. அடுத்து சேரன் பல்லவன் கிட்ட நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அது உனக்கு புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்டா உங்ககிட்ட பேசாம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. அடுத்த சோழன் நிலா கிட்ட சேரனை பத்தி சொல்றாங்க. நான் கல்யாணத்தை தள்ளி போட்டதுக்கு காரணமே நம்ம தாங்க. சேரனாக்கு கல்யாணம் ஆகி சந்தா இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிருவீன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சேரனா கல்யாணத்துக்கு சம்மதிக்காம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையை நினைச்சுதான் அண்ணா இது மாதிரி முடிவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது நிலா சேரன் கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு ஏதோ நான் சோழன் மேல கோபத்துல அது மாதிரி சொல்லிட்டேன், அதுக்காக நான் ஏன்னா இந்த வீட்டு விட்டு போறேன், இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன், என்னுடைய உறவுகளே நீங்க தானா, நான் ஏன்னா போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களை நினைச்சு நீங்க கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க, நான் கண்டிப்பா சோழனை விட்டு போக மாட்டேன், நீங்க சந்தாவை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, எனக்கு என்னவோ பயமா இருந்துச்சுப்பா நீ இந்த வீட்டு விட்டு போயிருவீன்னு, அதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா எதாச்சும் கவலைப்படாதீங்க, நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சேரன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. சீக்கிரமா அடுத்த முகூர்த்தத்திலே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. சந்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியன் கிட்ட இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியனும் நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அங்க தங்குறதுக்கு ரூமே இருக்காது, அதை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ரூம் எல்லாம் கட்டி வீட்டுல ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. வானதியோ அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க.